அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு கருவேப்பிலை பொடி தான் அரைச்சி வைக்க போகிறோம். இது நம்ம அவசரத்துக்கு சாப்பாடு கிளறதுக்கு ஆகும். அதனால தான் நிறைய கருவேப்பிலை இருக்குது. இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அப்படியே வச்சுருந்தோம்னா காஞ்சி போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பாடு கிளறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, முடியும் நல்லா வளரும், ஹெல்த்தியாக அயன் ரிச்சும் கூட. நம்ம கருவேப்பிலை இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தட்டு வழியாக இருந்துச்சு. அது எப்படியும் ஒரு 1/4 கிலோ வரும். அதை வாணலி சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வாணலி நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாலும் வறுக்கலாம், ஆனால் கருகி போச்சுன்னா ஸ்மெல் நல்லா இருக்காது, ஒரு மாதிரி கரிஞ்சி வாசம் மட்டும் அடிக்கும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது மட்டும் வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், மற்றதெல்லாம் ஈஸியாக வறுத்துடலாம். இது கூட கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சோம் அப்படின்னா கருவேப்பிலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது ரொம்ப நாராக இருக்கிறதுனால தொண்டை கட்டும், நம்ம சாப்பிட முடியாது. அதனால் இது கூட கொஞ்சம் பொருள்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை வறுத்துட்டேன். வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். உளுந்து 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு, அப்புறம் மல்லி, சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் காரத்துக்கு மிளகும் வரமிளகாவும், வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் ஆப்ஷன் தான், வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா போடாமல் கூட வச்சுக்கலாம். வெள்ளை எள்ளும் அதே மாதிரி தான், கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வாணலியில் வரமிளகா, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த பருப்பு இதெல்லாம் போட்டுட்டேன். எள்ளு நீங்கள் கடைசியாக போட்டு கூட வறுத்துக்கலாம், ஏன்னா அது சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் கடைசியாக போட்டு வறுத்துக்குங்க. நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுட்டேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது நல்லா வாசமாக இருக்கும், பொருள் கருகி போகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் வறுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் வறுத்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக இந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் போட்டுட்டேன். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது போட்டோம்னா அதுவும் நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும், அரைக்கும் போது நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கூட நம்ம இந்த எள்ளு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை இதெல்லாம் போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கிளற சாப்பாடு நல்லாயிருக்கும். இது இப்படியே கூட நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். இதே மாதிரி வறுத்துட்டு சட்னியாகவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பெருங்காயப்பொடி போட்டிருக்கேன். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்ததுனால கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு அதுலேயே இருக்கும். நம்ம சாப்பாடுக்கு மட்டும் அளவாக கொஞ்சம் உப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சட்னிக்குன்னா இந்த மாதிரி உப்பு போட்டு எடுத்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிக்கோங்க. சாப்பாடு கிளற மாதிரி இருந்தால் இதே போதும். ஆற வச்சுட்டு இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் பெரிய ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் வரும், நாராக இருக்கும். ஆனால் சாப்பாடு கிளறப்ப சரியாக போயிடும், ரொம்ப நாராக வராது. நல்லா பவுட்ரு மாதிரி இது மாதிரி அரைச்சிக்கோங்க. எள்ளு, வேர்க்கடலை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அரைச்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வேணும்னா அப்போவே கூட தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் தாளிச்சிட்டு மீதியை நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி நம்ம எள்ளு, வேர்க்கடலை எல்லாம் போடுறப்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் தொண்டை கட்டாத மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப நல்லா அந்த எண்ணெய் பசியோடு நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பாடு கிளறும்போது கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அதிகமாக விட்டுக்குங்க. வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த கருவேப்பிலை பொடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.